எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலை பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமண ஏற்பாடுகளுக்கு இடையில் நீதிமன்ற பிரச்சனை, ஜனனி சக்தி வீட்டிற்கு வந்த பிரச்சனை என நிறைய நடந்து விட்டது. இந்த திருமண ஏற்பாட்டில் ஜனனிக்கும் ஈஸ்வரிக்கும் பெரிய இடைவெளி வந்து விட்டது. பார்க்கவே தர்சனுக்கும் எனக்கும் செட் ஆகாது. இருவருக்குள்ளும் நம்பிக்கை இருக்கணும், அது எங்களுக்குள்ளே இல்லை என சொல்கிறார். குணசேகரன் எப்போது பேசுகிறார் என கூற, இப்போது பேசலைன்னு சொன்னால் எப்போதுமே பேச முடியாதுன்னு சொல்கிறார் பார்க்கவி. என்னால் இவர்களை போல வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க முடியாது என கூற ஈஸ்வரி ஷோக் ஆகிறார். பிறகு பார்க்கவி இந்த அடிமை வாழ்க்கை வேண்டாம் என அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அதை பார்த்த ஜனனி சந்தோஷப்படுகிறார். எனக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரிந்திருக்கிறது என சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு முடிவெடுத்து விட்டாய், திரும்பி பார்க்காமல் செல்லுன்னு சொல்கிறார் ஜனனி.